இந்த ஆண்டு இஸ்ரோ செயல்படுத்த உள்ள பல்வேறு ஆய்வு திட்டங்கள் குறித்து சந்திரயான்-3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். 100வது ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கு இந்த மாதம் இறுதியில் திட்டமிட்டிருக்கோம். இந்திய பிரதமர், மத்திய அமைச்சர்லாம் கொண்டு வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இந்த ஆண்டு நமக்கு எவ்வளவு முக்கியமான ஆண்டு நினைக்கிறீங்க? எல்லா வருஷமும் நமக்கு டார்கெட்ஸ் இருக்கு. இந்த டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். நேஷனல் நீட்ஸ்க்காகவும் சரி, சயின்டிஃபிக் டிஸ்கவரிக்காகவும் சரி, ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ், இல்லை கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், நேவிகேஷன், இல்லை நம்ம இன்டர்பிளானேட்டரி மிஷன்ஸ் எல்லாத்துக்குமே, ஈவன் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். சந்திரயான்-3 மூலிமா அந்த டெக்னாலஜி, லேண்டிங் டெக்னாலஜியை நம்ம அக்வயர் பண்ணியிருக்கோம், அதில் மாஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன், அதுக்கப்புறம் நம்ம மனிதர்களை அனுப்புறதுக்கான தேவையான டெக்னாலஜிஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சயின்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டிடியூட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனாக இருக்கலாம், இல்லை டெக்னாலஜி போய் நம்ம திரும்பி வர்றதுக்கான டெக்னாலஜி என்னென்ன தேவைப்படுது, இது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு நம்ம சீரியஸ் ஆஃப் மிஷன்ஸ் பண்ண போகிறோம். 2035 பாரதிய அந்தராக்ஷி ஸ்டேஷன், நம்மளோட ஓன் ஸ்டேஷன் வரப்போகுது. அதுக்கு ஒரு 5 மாடியூல்ஸ் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். நிறைய பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு, தமிழ் பீப்புள் ஷுட் கம் டு த சயின்ஸ் ஃபீல்டு. அதுதான் எங்களோட இன்ட்ரெஸ்ட்மே. ஸோ இந்த இன்டர்வியூ மூலிமா எல்லாமே சயின்ஸ்க்கு வாங்க. அதுக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, இஸ்ரோவில் தான் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பேஸ் எக்கோசிஸ்டம் இன்னும் இட்ஸ் கோயிங் டு பி மோர் அண்ட் மோர் ஒன்லி. முழுக்க இந்தியாவால் உருவாக்கப்பட்ட முதல் விண்வெளி ரோபோ சிறப்பாக செயல்பட்டுள்ள காணொளியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 30 விண்ணில் அனுப்பப்பட்ட PSLV C-60 ராக்கெட்டில் டாக்கிங் செயற்கைக்கோள்களுக்கு அடுத்தபடியாக அனுப்பப்பட்ட 24 உப செயற்கைக்கோள்களும் 355 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. அதில் ஒன்றுதான் RRMTD எனப்படும் ரொபாட்டிக் கரங்கள். இந்தியாவின் முதல் ரொபாட்டிக் விண்வெளி திட்டமாக இது அனுப்பப்பட்டது. இந்த ரொபாட்டிக் கரங்கள் தனது செயல்பாட்டை சிறப்புற தொடங்கியுள்ள நிகழ்வை காணொளியாக இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. பூமியிலிருந்து ரோபோவை செயல்படுத்தும் திறனும் அதன் மூலம் விண்வெளி பொருட்களை ஆய்வு செய்ய இந்த ரோபோ முன்னோடியாக இருக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது.